ஒரு காலத்தில் ஜிஎஸ்டி வந்த உடனே நகைக்கடைக்காரர்களே நிறைய பேர் எதிர்த்தாங்க, இதெல்லாம் எப்படி ரொம்பன்னு. ஆனால் ஒழுங்கான முறையில் நேர்மையான முறையில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக இருந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஆர்கனைஸ்டு செக்டாராக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் HUID கோடு போட்டு தரச்சான்றிதழ் இருக்கணும் 916 அப்படின்ட்டாங்க. அந்த HUID கோடு இருந்துச்சுன்னா அவங்க செக் கூட பண்ணவே மாட்டாங்க. இப்ப சொல்லியிருக்காங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா, அதனுடைய தரத்தை செக் பண்ணி சீல் அடிச்சு 2 பேரும், அதாவது அடகு வைக்க வருபவரும் அந்த பேங்க்காரும் 2 பேரும் சைன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போடணும்ன்றாங்க. இதெல்லாமே இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம், பில்லோட முறைப்படி GST கட்டி வாங்கிட்டோம்னா அதுல HUID இருக்கும். HUID சிம்பிள் ஹால்மார்க்கு அது இருந்துச்சுன்னா அதை ஆப்ல போட்டு இந்த அந்த ஒரு 6 இலக்க எண் இருக்கும், அதில் ஆப்ல போட்டு பார்த்தாலே அதனுடைய ஹிஸ்டரி வந்துடும். ஸோ அது ஒன்று போருமே, வேற எதுவுமே இல்லையே. இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடே கிடையாது. இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் யாரெல்லாம் முந்தைய, அதாவது சந்ததியினர், மூத்த சந்ததியினர் கொடுத்த நகைகள், அந்த நகைகளை இந்த சான்றிதழ் வாங்குறது எப்படி, அதை திரும்ப உருக்கி அளிக்கணுமா இல்லாட்டா புதுசாவே சீல கொடுத்துருவீங்களா? இல்ல இல்ல, பழைய நெக்லஸ், பழமையான நகைகள்லாம் இருக்கலாம் சார், வளையல், இதெல்லாம் வந்து பரம்பரையா போட்ட நகைகள்லாம் இருக்கு. அதற்கு இந்த ஹால்மார்க் சிம்பல் எப்படி வாங்க முடியாது? அதற்கு வாங்க முடியாது. நீங்க புதுசா ஒரு கடைக்காரர்கிட்ட இருந்து விற்பனை செய்யப்படும் பொருளுக்கு தான் நீங்க ஹால்மார்க் வாங்க முடியும். பழைய பொருட்களுக்கு தான் சில நகைகள்லாம் சில சென்டிமெண்டா பல தலைமுறைகளாக அந்த வீடுகளிலே வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணிட்டே வருவாங்க. அதை திரும்ப உருக்கி அழிச்சா அந்த ஹால்மார்க் சிம்பல் கொடுப்பாங்களா? அந்த பழைய நகையை கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். பழைய நகையை உருக்கி ஆமாம், உருக்கி வாங்கினாலும் சரி, அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கி புதிய நகை வாங்கினாலும் சரி, அந்த புதிய நகைகளுக்கு ஹால்மார்க் சிம்பல் வந்துடும். அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இல்லை, இந்த வரைவு விதிமுறைகளில், அந்த 9 வரைவு விதிமுறைகளில் நம்ம ஒரு 3 நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமானது என்னென்னா, நீங்கள் 24 கேரட்டாக இருந்தாலும் சரி, 22 கேரட் தங்க நகைக்கான அந்த மதிப்பீடு தான் வந்து செய்யப்படும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, தங்க அந்த நாணயங்கள்னு சொல்கிறத வந்து அதை வாங்குவதும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடுகள் வந்து அது எப்படி சார்? கோல்டு காயின்ஸ் வாங்குறாங்களா, அது குறிப்பிட்ட அளவு தான் அந்த காயின்ஸை நீங்கள் அடகு வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிபந்தனையை எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆபரண தங்கம், அதாவது தங்க நகையாலோ காயினோ எதாவது தனிநபர் ஒருவர் அதிகபட்சம் 1 கிலோ எடையுள்ள நகை தான் நீங்கள் அடமானம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான். அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, 1 கிலோன்றது ஒரு உச்ச வரம்பு. இன்னொரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்களா, இது தனிநபருக்கு தான் 1 கிலோ. ஹஸ்பண்ட் இருக்காரா, ஒய்ஃப் பேரில் வச்சுக்கலாம், டாக்டர் பேரில் வச்சுக்கலாம், சன் பேரில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அது வந்து இது இன்னும் சொல்லப்போனால் மிடில் கிளாஸ் பர்சனுக்கும் லோயர் மிடில் கிளாஸுக்கும் தான் உண்டான திருத்தம்னு பார்க்கலாம். ஒரு லோயர் மிடில் கிளாஸோ 1 கிலோவுக்கு மேலே நிச்சயமாக தங்க நகையில் அவங்கள்ட்ட இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க டிக்ளரேஷன் பண்ணிட்டு வர்றது தான். ஒன்றே இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கூட பார்க்கலாம். இந்த இதில் கூட நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல 24 கேரட்டுக்கெலாம் ஜுவல் லோன் தரமாட்டாங்க, இப்போ தர்றாங்க. அதுவும் 75% ஒரு மார்ஜின் செட் பண்ணிட்டாங்க. 75% எலிஜிபிலிட்டி இருக்குன்னு. முதல்ல ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. 60% ஒருத்தர் தருவார், இன்னொரு பேங்க்கில் 65%, இன்னொரு பேங்க்கில் 80%. இப்போ எல்லாருமே சீலிங் போட்டு 75% அப்படின்ட்டாங்க. அப்புறம் வெள்ளி பொருட்களுக்கு இதுவரைக்கும் அடமானம் இல்லை, அதை கொண்டு வந்துட்டாங்க. காயின் ஆமாம் இப்போ கொடுக்குறாங்க. காயினுக்கு காது இல்லாத வெறும் காயினுக்கு பேங்க் லோன் முதல்ல தரல, இப்போ அதை தர்றதா ஒத்துண்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 12 மாதங்கள் முடிஞ்ச உடனே அந்த நகையை மீட்டு எடுத்துடணும், முழு பணத்தையும் கொடுத்து அப்படின்னு இருக்காங்க. அந்த ஒரு சட்டம் தான் கொஞ்சம் இந்த இடத்துல அடகு நகை மீட்பதில் இதில் முதல் பிரச்சனை. இதுக்கு இந்த 9 வரைவு விதிமுறைகளுக்கு முன்பாக முதல்ல ஒரு பிப்ரவரி மாதம் ஒரு விதிமுறை திடீர்னு அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. அது எப்படின்னா, நகையை வைக்கிறோம், அந்த நகைக்கான அந்த வட்டி தொகைகளை ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டிய பிறகு கூடுதல் அமௌண்ட்டுக்கு அதே மறு அடமானம் வைப்பதில் வந்து ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் நகை அடை வைக்கிறாருன்னா, அந்த 1 லட்ச ரூபாய்க்கான வட்டியை கட்டிட்டு மீண்டும்
அது ஒரு 1,4 லட்சம் ரூபாய்க்கோ இல்லை அது மீண்டும் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கோ அவர் வந்து அடகு அந்த 1 லட்ச ரூபாய் கட்டி திருப்ப முடியாத சூழ்நிலையில் மறு அடமானத்தில் ஒரு சிக்கல் இல்லாத இருந்தது. இப்போ நீங்கள் முழு தொகையும் செலுத்தி விட்டு நகையை திருப்பி விட்டு தான் மறு அடமானம் அப்படிங்கிறாருங்க. இப்போ அடகுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நெருக்கடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நாங்கள் வந்து இதுதான் ஒரு வியாபாரியும் பொதுமக்களுடைய தங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குன்றதை நாங்கள் வந்து எளிதில் உணர முடியும். சரி. அப்படின்றப்போ இந்த ஒரு சட்டம் தான் வந்து கொஞ்சம் திருத்தி அமைக்கப்படணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. என்னன்னா, ஏற்கனவே அவங்க வறுமை கோட்டில் கீழே தள்ளப்பட்டோ இல்லை அவசர தேவைக்கோ அந்த மாதிரி ஒரு அத்தியாவசியத்துக்கு தான் வந்து நகையை வந்து அடமானம் வச்சுடுவாங்க. அடமானம் வச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் கடைசியில் 12 மாதங்கள்ன்றது கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே ஓடிடும். ஒரு நடுத்தர வர்க்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து பணத்தை இது பண்ணி கட்டிட்டு மீட்டிடலாம்னு நினச்சி ஒரு நம்பிக்கையோடு பண்ணுவாங்க. அப்படி மீட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் 12 மாதங்கள் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த நகை ஏலத்துக்கு போயிடும். அப்படி முடியாத பட்சத்தில், ஏன்னா இருக்க தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ இவங்க 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொருள் 7.5 லட்ச ரூபாய்க்கு வைக்கிறாங்கன்னா அதோட மதிப்பு 10 லட்சம் ரூபா. அப்படி 10 லட்ச ரூபா இருக்கப்போ 7.5 லட்சம் ரூபா இதனுடைய வட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ரூபா. அப்போ 8,4 லட்சம் ரூபா தான் அந்த ஒரு வருஷத்துல அதுக்கு ஆகுது. அதை மூழ்கி போயிடும்னா அவங்களால முடியாது அந்த பணம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதை போய் வேற ஒருத்தட்ட போய் வட்டிக்கு வாங்கி இதை மீட்டுட்டு திருப்பி மறு அடகு வைக்கணும். அப்போ அந்த ஒரு வட்டி கடைக்காரருக்கோ இல்லை கந்து வட்டிக்காரருக்கோ இல்லை ஸ்பீடு வட்டிக்காரருக்கோ இல்லை மீட்டர் வட்டிக்காரருக்கோ தேவையில்லாத ஒரு பணத்தை இவங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது.